ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் ரெட் கலரில் கூட சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கானையை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாலாம் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. விவசாய டிப்ஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. பட் விவசாயத்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோங்க. என்ன அப்படின்னா, இந்த தோட்டம் வந்து நீங்கள் நிறைய டைம் வந்து பார்த்துருப்பீங்க. நான் கடலை விவசாயம், அம்மா வீட்டில் வந்து கடலை விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் கூட நிறையா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு தோட்டம் ஃபுல்லாக கடலை செடி ஃபுல்லாக அரித்து அந்த வேலையெல்லாம் வந்து முழுசாக வந்து முடிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு, அதாவது முதல் நாள் வந்து எல்லா வேலையுமே முடிக்கிறாங்க. கடலை கொடி முதற்கொண்டு படப்பு போட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு போடுங்க மழைனா மழை சொல்ல முடியாத மழைங்க. எங்கள் ஊருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான். செம்மையான மழை. முதல் நாள் வேலையை முடித்து அன்றைக்கி நைட்லேருந்து பார்த்திங்கன்னா மழை. இன்ன வரைக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இதை அப்லோட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2வது நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் விட்டு விட்டு வந்து மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குங்க. ஸோ விவசாயம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம தண்ணீர் விட வேண்டிய அவசியம் கிடையாது. தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி, சவுக்கந்தோப்பு, இது மாதிரி விவசாய தோட்டத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்குது. பட் நல்லா, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு உயிர் தப்பிச்சது மாதிரி தாங்க சொல்லலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன விவசாயம் செய்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அதாவது கடலை செடியிலேருந்து உளுந்து, சோளம், எள்ளு, இது மாதிரி சிறு சிறு விவசாயம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அறுவடை நேரத்தில் வந்துட்டு இதே போல் ஏதாவது பண்ணிடுச்சு அப்படின்னா, அதாவது மழையில் நனைய வச்சிருச்சு அப்படின்னா வந்து அதில் இருக்கக்கூடிய இழப்பு வந்து விவசாயம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லா வேலைகளும் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சுது அப்படின்ட்டு. இதில் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லானது என்ன அப்படின்னா, இப்போ தோட்டத்தில் வந்து கடலை செடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா உழவு மழை அப்படிங்கிறதுனால இனியுமே பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சாமல் நம்ம உழுதுட்டு மற்ற விவசாயம் பண்ணலாம். ஏன்னா இது இப்போ வந்துட்டு ஆடிப்பட்டம் விவசாயத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஒரு நூல் தவறுச்சுனாலும் பார்த்திங்கன்னா வந்து மழை பெஞ்சிடும். ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எப்போ மழை வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. லைட்டாக வந்து மேகம் வந்து கருத்துருச்சுனாலும் மழை வருங்க. ரொம்ப ஹேர்ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணணும் இந்த மாதங்கள். மற்ற மாதங்கள் கூட ஒன்றும் இல்லைங்க. கரெக்டாக வந்து அதை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து கூட இந்த கடலை செடியெல்லாம் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் இந்த மாதங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால தாங்க இதை வந்து இந்த ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். தென்னை இது வந்து 10 ரூபாய் தென்னங்கன்றுங்க. ஸோ நல்லா இருக்குது. இனி இந்த மழையில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து துளிர் கட்டி கொஞ்சம் தான் வந்து அழகாக வந்து வளர்ந்துடும். சவுக்கந்தோப்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்குமே வந்துட்டு நல்லா ஈக்குவலான வந்து மழை பெஞ்சிருக்கு. நம்ம தண்ணீர் வந்து இனி பாய்ச்ச வேண்டியது கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு சிறு சிறு விவசாயங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஹேர்ஃபுல்லாக பண்ணுங்கங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடலை கொடியாக இருந்தாலும் சரி, உளுந்து, எள், இது மாதிரி அவங்க வேலையாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர் 3 பேர் இது மாதிரி சின்ன சின்ன ரொம்ப அதிகமாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அப்படின்னா, அதிக பேர் வந்து வேலையாட்கள் விட்டோம் அப்படின்னா வந்து வேலை சீக்கிரமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து கிடையவே கிடையாதுங்க. எத்தனை நாள் வந்து அவங்க வேலை பார்த்தாலும் அதுக்கு சமமான வேலையை தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ கடலை செடி விவசாயம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே நம்ம வந்து இது பண்ணணும். கடலை கொடி வந்து நம்ம ஆடு மாடுகளுக்கு தேவைப்படும். கடலையை வந்து நம்ம காய வச்சு எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து வேலையாட்கள் இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ 2 பேர் 3 பேரை விட்டு அவ்வளோ சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க அப்படின்னு கிடையாது. சப்போஸ் கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்க அப்படின்னா கடன்னு வந்து எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க. 2 ஆள் விட்டு 3 ஆள் விட்டுலாம் நம்ம வந்து வேலையை வந்து முடிக்க முடியாதுங்க. அதுவும் இது மாதிரி மழைக்காலங்கள் அப்படின்னா வந்துட்டு க்யூக்காக வந்து நம்ம வேலையை வந்து முடிக்க தான் பார்க்கணும். ஒரு பக்கம் பணம் செலவாகுதுன்னு அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களோட வேலையை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா விவசாயிகளுக்கும்.
இந்த கடலைக்கொடி பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்து படப்பாக வந்து மேய்ஞ்சாச்சு. இதுக்கும் நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. மேலே வந்து தார்பாய் போட்டிருக்காங்க. நனைஞ்சாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. சப்போஸ் நனைய விட்டுட்டோம் அப்படின்னா இது மாதிரியான ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலை. ஏன்னா இவங்களுடைய தீவனமே வந்து அதுதானங்க. ரொம்ப பாவம் இல்லையா? ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக